ஹாய் ஆல், வெல்கம் டு தி பாஸ்கர் யோகேஷ் கிரிக்கெட் ப்ரெடிக்ஷன் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பஞ்சாப் கிங்ஸ் வர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் இன்றைக்கி நடக்க போகிற மேட்ச் ப்ரெடிக்ஷன்ஸாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்துட்டு இருந்த கடைசி அதாவது பாஸ்ட் 6 மேட்ச், அதாவது கடந்த 6 மேட்ச் வந்து நம்ம சொன்ன மாதிரியே நம்ம சொன்ன டீம் தான் ஜெயிச்சிருக்கு. அதுவும் நம்ம கொடுத்த டிப்ஸில் தான் ஜெயிச்சிருக்கு. அதாவது எந்த டீம் செகண்ட் பேட்டிங் எடுக்குமோ அந்த டீம் தான் ஜெயிக்கும் அப்படிங்கிற அளவுக்கு ஜோதிட ரீதியாக ஃப்ளோலாம் கண்டுபிடிச்சி சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ப்ரெடிக்ஷன் வந்து இந்த 12 பிளேயர்ஸ் தான் விளையாடுவாங்க அப்படிங்கிற ஒரு அசம்ஷனில் தான் எடுத்திருக்கு. சப்போஸ் வந்துட்டு இதில் ஏதாவது மாறுதல்கள் வருது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுவோம் டாஸ் போடுறதுக்கு கூட. ஸோ மறக்காமல் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. டாஸ் போட்டதுக்கப்புறம் எந்த டீம் ஜெயிக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லுவோம். அது போக எந்த ட்ரீம் டீம் எப்படிலாம் எடுக்கலாம், எந்த காம்பினேஷன் எடுக்கலாங்கிற அளவுக்கு நம்ம டீட்டெயிலாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக் தட்டிடுங்க, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேவா? இப்போ நம்ம இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் பார்ப்போம். ப்ரெடிக்ஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்குமே இன்னும் ஒரு 2-3 நாளைக்கு வந்து அப்படி தான் இருக்குது. நடக்கிற எல்லா மேட்சுமே வந்துட்டு 2 நட்சத்திரத்தில் நடக்குது, கரெக்டாக நட்சத்திர சந்தியில் நடக்குது. அப்படி பார்க்குறப்போ இன்றைக்கி கொஞ்சம் வீடியோ பெருசாக இருக்கும். ஸோ இந்த முதல் பகுதி 10:40 வரைக்கும் ஸ்ரேயஸ் ஐயர், ஹர்ஷ்தீப் சிங், யுஸ்வேந்திர சஹல், பிரப்சிம்ரன் சிங், நேஹல் வைதேரா, ஜேவியர் பார்ட்லெட் இவங்களாம் நல்லா விளையாடுவாங்க. அதுலேயும் ஸ்ரேயஸ் ஐயர்கிட்டேருந்து செம்ம பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கலாம். ஜேவியர் பார்ட்லெட் கிட்டேருந்து கொஞ்சம் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கலாம். மற்றவங்க எல்லாருமே கொஞ்சம் டீசென்ட் தான். ஹர்ஷ்தீப் சிங் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார். ஸோ இதுதான் வந்து முதல் பாகம். 2வது பாகத்தில் வந்துட்டு கூப்பர் கெனலி, அப்புறம் வந்துட்டு பிரியன்ஸ் ஆர்யா, ரியன் பராக், யசஸ்வி ஜெய்ஸ்வால், துருவ் ஜுரேல், ஜோஃப்ரா ஆர்ச்சர் இவங்க எல்லாமே நல்லா விளையாடுவாங்க. அதுலேயுமே ரியான் பராக் கிட்டேருந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கலாம். ஸோ இதில் இன்னொன்று என்னென்னா 10:40க்கு நட்சத்திரம் மாறுது. ஸோ 10:40 வரைக்கும் மேட்ச் ஒரு மாதிரி இருக்கும், அதுக்கப்புறமா ஒரு அடுத்த வேறு மாதிரி இருக்கும். சாரி, இதே நீங்கள் நேற்று பார்த்துருந்தீங்கன்னா கரெக்டாக 9:30 கரெக்டாக அந்த டைமில் தான் மாறுதல்கள் வந்துச்சு. ஸோ இன்றைக்கி அப்படி இருக்காது. ஸோ இன்றைக்கி 10:40 வரைக்கும் இருக்குது. 10:40 வரைக்கும் உத்திர நட்சத்திரம், அதுக்கப்புறம் அஸ்த நட்சத்திரம். ஷிம்ரன் ஹெட்மேயர், அப்புறம் ரவி பிஷ்னாய், துஷார் தேஷ்பாண்டே இவங்க நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 10:40 வரைக்கும் ஒரு பர்ஃபார்மன்ஸு, 10:40க்கு அப்புறம் வேறு மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஸோ யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறத கடைசி வரைக்கும் வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் வந்து கண்டிப்பாக டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுவேன். அடுத்ததாக ஹை ரிஸ்க் ஹை கேம்பிள், இந்த 10:40 வரைக்கும் இப்போ நீங்கள் பார்க்குற எல்லா ப்ரெடிக்ஷனுமே 10:40 வரைக்கும் தான். மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ், அப்புறம் வந்துட்டு வைபவ் சூரியவன்சி 75% குட் தான். அதே சஷாங்க் சிங், ரவீந்திர ஜடேஜா, டொனவான் ஃபெராரியா வந்துட்டு 75% ரிஸ்க்கு. மார்க்கோ யான்சன் கிட்டேருந்து பெரிய லெவலில் சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்க முடியாது, ஆனால் சப்பையாகவும் விளையாட மாட்டார். ஓரளவு ஒரு ஆவரேஜாக வருவார். பட் ஆனால் அது வந்து உங்கள் ட்ரீம் டீமில் வர அளவுக்கு சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கேள்விக்குறி தான். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்ததாக 2வது பாகத்தில் வந்துட்டு பிரிஜேஷ் சர்மா, அவருக்குமே இன்றைக்கி ரிஸ்க்கு தான். ஸோ போன தடவையே பொலன்னு பிறந்தாங்க. ஸோ பார்த்துக்கோங்க. ரிஸ்கி பிக்கில் வந்துட்டு வைஷாக் விஜயகுமார், ஆண்ட்ரே பர்கர் இவங்க 2 பேருமே அவாய்ட் பண்ணிக்கோங்க. இவங்ககிட்டேருந்து பெருசாக வரும் பர்ஃபார்மன்ஸும் வராது. பெட்டர் டு அவாய்ட். ஓகேவா? மேபி 1 விக்கெட் இல்லைனா 0 விக்கெட்டில் போகலாம். அது போக இன்றைக்கி மேட்ச் வந்து சரிசமமாக இருக்கும். ஏன்னா பஞ்சாப் கிங்ஸ்லேருந்து 8 பிளேயர்ஸ், ஆர்ஆர்லேருந்து 7. ஓகேவா? கிட்டத்தட்ட 1-2 தப்பி போனால் கூட சரிசமமாக தான் இருக்கும். 10:40 வரைக்கும் 2 டீமில் எந்த டீம் ஜெயிக்கும்னே நம்மளால் சொல்ல முடியாது. 10:40க்கு அப்புறம் தான் டிசைடிங்க. ஸோ ஆப்வியஸ்லி அப்படி தான் எல்லா மேட்சும் இருக்கும். இதில் என்ன பெருசாக நீங்கள் கண்டுபிடிச்சின்னு கேட்பீங்க. சரி, ஓகே. அடுத்த ஹோரா வைஸ் ப்ரெடிக்ஷன் பார்க்கும்பொழுது ஸ்ரேயஸ் ஐயர், ஹர்ஷ்தீப் சிங், மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ், சஷாங்க் சிங், பிரியன்ஸ் ஆர்யா எல்லாருக்குமே நாளைக்கு சூப்பராக தான் இருக்குது. ஸோ நாளைக்கு பஞ்சாப் கிங்ஸ் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு நல்ல அட்வான்டேஜ். அதே வந்துட்டு ஓகே, கிட்டத்தட்ட நாளைக்கு எந்த டீம் ஃபஸ்ட் பேட்டிங் பிடிக்குதோ நல்ல ஸ்கோரை போடுவாங்க. ஓகேவா? கண்டிப்பாக ஒரு 180, 190 ப்ளஸ் போடுவாங்க. ஆப்வியஸ்லி ஆர்ஆரும் செம்ம டீம் தான். பஞ்சாப் கிங்ஸ் அதை விட செம்ம டீமு, 260 இருந்தாலும் சேஸ் பண்ணாங்க. ஸோ நாளைக்கு ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்கிற டீம் எந்த டீமாக இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு 190 ப்ளஸ் இல்லைனா 200 கூட தொட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்ததாக இப்போ நீங்கள் இது எதாவது டவுட் ஏதாவது இருக்குன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக 10:40க்கு அப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்ரேயஸ் ஐயர், ஹர்ஷ்தீப் சிங், யுஸ்வேந்திர சஹல், பிரப்சிம்ரன் சிங், நேஹல் வைதேரா, கூப்பர் கெனலி இவங்க எல்லாருமே நல்லா விளையாடுவாங்க. அதுலேயுமே ஸ்ரேயஸ் ஐயர் வந்து 10:40க்கு அப்புறம் ஃபீல்டில் இருந்தார்னா பெரிய லெவல் பர்ஃபார்மன்ஸ்லாம் அதில் ஒரு டீசெண்டாக விளையாடுவார். அவருடைய லெவல் ஆஃப் டீசென்ட் வந்து உங்களுக்கு தெரியும். அந்தளவுக்கு விரும்பி பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஹர்ஷ்தீப் சிங் ஒரு ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ். யுஸ்வேந்திர சஹல் நல்லா ஃபைட் பண்ணுவார். எக்ஸ்ட்ராடினரி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு 10:40க்கு அப்புறம் பஞ்சாப் கிங்ஸில் யாரும் விளையாடுற மாதிரி தெரியல. ஒரு 9:30 மணிக்கு செகண்ட் இன்னிங்ஸ் ஆரம்பித்தா கூட இதில் ஆரம்பிக்கிற பிரியன்ஸ் ஆர்யா, யசஸ்வி ஜெய்ஸ்வால்,
அப்புறம் துருவ் ஜுரேல், ஜோஃப்ரா ஆர்ச்சர் எல்லாருமே டீசென்ட் பிக் தான் வராங்க. ஷிம்ரன் ஹெட்மயர், ரவி பிஷ்னாய். அதாவது 10:40க்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்ச விக்கெட் வந்து மலமலன்னு விழுகும், இல்லைன்னா யாக்கராக போட்டு அடிக்க விடாமல் பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். நாளைக்கு 10:30 மணிக்கு 10:40க்கு மேலே ஒரு கேப்டன் எடுக்கிற முடிவு தான். ஒன்று யாக்கராக போட்டு அடிக்க விடாமல் பண்ணுவாங்க, அப்படி இல்லைனா விக்கெட்டாக விழுகும். ஸோ இந்த மாதிரி தான் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது 10:40க்கு அப்புறம். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்ததாக ரவி பிஷ்னாய் அண்டர் டாக் அலாட்டு. அடுத்ததாக துஷார் தேஷ்பாண்டே, பிரிஜேஷ் சர்மாவுக்கு செம்ம பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஸோ 10:40க்கு அப்புறம் பிரிஜேஷ் சர்மாவுடைய பர்ஃபார்மன்ஸ் செம்மையாக இருக்கும், துஷார் தேஷ்பாண்டேயோட பர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கும். அடுத்ததாக 10:40க்கு அப்புறம் மார்க்கஸ் ஸ்டைனிஸ், சஷாங்க் சிங் 75% குட் தான். மார்க்கோ யான்சன், ஜேவியர் பார்ட்லெட், வைஷாக் விஜயகுமார், ரியான் பராக் வந்துட்டு கொஞ்சம் ரிஸ்க் தான், எடுத்துக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் நான் சொல்லுவேன். ஸோ 10:40க்கு அப்புறம் எந்த டீம் ஜெயிக்கும் அப்படிங்கிறது அப்போ தான் தீர்மானிக்கப்படுமே. அது வரைக்கும் 2 டீமும் சமமாக தான் போய்கிட்டு இருப்பாங்க. அடுத்ததாக மறக்காமல் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு எந்த டீம் பிடிக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை சூப்பர் குட்டுன்னு 4 கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா ப்ரெடிக்ஷன் போட்டுக்கிட்டு இருக்கோம், சப்போர்ட்டே கிடைக்க மாட்டேன். வியூஸே நேற்று பாருங்கள் 100 வியூஸ் கூட போகலை, 90 வியூஸ்லேயே நிற்கிது. ரவீந்திர ஜடேஜா, அப்புறம் டொனவான் ஃபெராரியா 75% அவாய்டு தான். வைபவ் சூரியவன்சி 75% நல்லா இருக்குது. நாண்ட்ரே பர்கர் ரிஸ்கி தான். ஸோ இன்றைக்கி நாள் வந்து நாண்ட்ரே பர்கருக்கு பெருசாக பேசாதுன்னு தோணுது. மேபி ஒரு விக்கெட் அந்த மாதிரி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். அடுத்ததாக அவாய்ட் கேட்டகரி அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அவாய்ட் கேட்டகரி இல்லை, அது வேறு விஷயம். ஸ்ட்ரெயிட்டாக இப்போ பாருங்கள் 10:40க்கு அப்புறமும் பஞ்சாப் கிங்ஸும் ராஜஸ்தான் ராயல்ஸும் சண்டை போட்டுப்பாங்க. கிட்டத்தட்ட 2 7 வருது. அப்படி இப்படின்னு தப்புனா கூட ஒரு சமமான பலத்தில் தான் 2 டீமும் 10:40க்கு அப்புறமும் இருக்குது. ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம். அடுத்ததாக இன்னிங்ஸ் வைஸ் ப்ரெடிக்ஷன்ஸுன்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் நாளைக்கு செகண்ட் இன்னிங்ஸ், இது 10:40க்கு அப்புறமா செகண்ட் இன்னிங்ஸ்ன்னு பார்க்கும்பொழுது யுஸ்வேந்திர சஹல், பிரபு சிம்ரன் சிங், இதில் வந்து எனக்கு தெரிஞ்சு யுஸ்வேந்திர சஹலும் மார்க்கோ யான்சன். சப்போஸ் நாளைக்கு பஞ்சாப் கிங்ஸ் பவுலிங் போடுறதா இருந்தால், இதே ஆர்ஆர் வந்து எனக்கு தெரிஞ்சு 10:40க்கு அப்புறம் 2 டீமுமே கொஞ்சம் சொதப்போம். பேட்டிங்லேயும் சொதப்புவாங்க, பவுலிங்லேயும் சொதப்புவாங்க. அது எப்படி 2 சொதப்புவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 6-4 போகும், அடுத்ததாக ஒரு விக்கெட் விழும், ஒரு விக்கெட் விழும், அடுத்ததாக 6-4 போகும். அந்த மாதிரி வைஸ் வர்ஸாக தான் போய்கிட்டு இருக்கோம். ஸோ வின்னர் யாருன்னு தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள், லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதுக்கப்புறமா வேறு ஏதாவது டவுட்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை இந்த ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணலாம். ஓகேவா? நன்றி, வணக்கம்.